சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் ஆகஸ்ட் 22. நகர்வலம். பவுல் சந்தை வெளிகளில் சந்தித்த மக்களோடு தினமும் உரையாடி வந்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 17:17. புதிய ஏற்பாட்டின் நடுவசனமாகிய இந்த வசனம் திறந்த வழி ஊழியத்தை எவ்வளவாய் ஊக்குவிக்கின்றது. சமுதாயங்களை நற்செய்தியால் பாதிக்க தெரு பிரசங்க ஊழியம் மிகச் சிறந்ததொரு முறையாகும். முதல் குருத்தோலை ஞாயிறன்று நடந்த ஊர்வலத்தினால் நகர் முழுவதிலும் பரபரப்பு உண்டானது. இறைப்புகள் பாடிக்கொண்டு மக்கள் வீதிகளுக்கு சென்றனர். அக்காலத்து இரட்சண்ய சேனை சால்வேஷன் ஆர்மி சபையினர் உள்ளத்தை உருக்கும் இசையோடும் மேளதாளங்களோடும் அடிக்கடி தெருக்களிலும் சந்திகளிலும் நற்செய்தி பவனிகள் நடத்தினர். வீணான பிரச்சனை உருவாகக்கூடிய ஒரு சில இடங்கள் தவிர்த்து சிறு குழுக்களாகவாவது திறந்த வெளிகளில் நாம் பாடல்கள் மற்றும் சிறு சொற்பொழிவுகளுடன் பவனி செல்லலாம். ஒவ்வொரு சபையும் நகரில் ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து இவ்விதம் ஊழியம் செய்யலாம். பொது விடுமுறை நாட்களில் அவ்வூரில் உள்ள அனைத்து சபைகளும் சேர்ந்து பொது பவனி செல்லலாம். ஆலயத்திற்கு வெளியே திறந்த வெளியில் இறையரசின் செய்தியை முதலாவது முழங்கியது திருமுழுக்கினன் யோவான் தான். நமக்கு தீவிரவாதம் அல்ல, நற்செய்தி பணியில் தீவிரம் வேண்டும். மத்தேயு 11:12. தெருக்களிலும் சாலைகளிலும் சந்திகளிலும் சென்று தொலைந்து போனோரை, தோய்ந்து போனோரை, தொடப்படாதோரை கிறிஸ்துவின் விருந்து சாலைக்கு வருந்தி கட்டாயமாய் அழைத்து வருவது நமது கடமை. லூக்கா 14:23. தெருக்களில் உள்ள மக்களை கவரும் வகையில் நற்செய்தியை அறிவிக்க தங்கள் திறமையை பயன்படுத்த வாலிபருக்கு நாம் விடுதலை தர வேண்டும். கலைத்திறன் ஆவியானவரின் ஒரு வரம். யாத்ராகமம் 31:1-5. அர்த்தமுள்ள அடையாளங்கள் மற்றும் மனம் கவரும் முழக்கங்களை பல வண்ணங்களில் எழுதி தொங்கல்களும் அட்டைகளும் தயாரித்துக் கொள்ளுதல் நல்லது. திறந்த வெளி பிரசங்கம் மிகவும் கடினமானதுதான். ஆனால் ஜான் வெஸ்லி பெரும்பாலும் திறந்த வெளியிலேயே பிரசங்கித்தார். 1703 முதல் 1791 வரையிலும். ஆரம்பத்தில் அவர் ஆலயத்திற்கு வெளியே பிரசங்கிப்பதை பாவம் என்று கருதியவர். ஒருமுறை ஜார்ஜ் விட்ஃபீல்ட் 1714 முதல் 1770 வரையில் உள்ள நாட்கள் வெளிப்பிரசங்க வேந்தரை சந்தித்ததிலிருந்து தனது எண்ணத்தை மாற்றிக்கொண்டார். வெளிப்பிரசங்கத்தின் போது ஜான் வெஸ்லி கற்களால் எரியுண்டும் கடுமையாக அடிபட்டும் பல எதிர்ப்புகளையும் இன்னல்களையும் சந்தித்தார். எனினும் அவர் சோர்ந்து போகவில்லை. ஒருமுறை எஃபோர்த் என்னுமிடத்தில் ஆலய கதவுகள் அவருக்கு மூடப்பட்ட போது தனது தந்தையின் கல்லறை மீது நின்று கொண்டு ஒரு வாரம் மாறிதோறும் சுவிசேஷத்தை முழங்கினார். பிரசங்க பீடங்களை தேடி அலையாதீர் என்பதே என் இளம் நண்பர்களுக்கு எனது அறிவுரை. பாவிகளை சந்திக்கும் எவ்விடமும் நமது பிரசங்க பீடம்தான். கிதியோன்களே, புறப்படுங்கள், எதிரிகளை துரத்திடுங்கள், தீபங்களை ஏந்திடுங்கள், தெரு தெருவாய் நுழைந்திடுங்கள். தந்தை எஸ்.ஜே. பெர்க்மான்ஸ்.